சரி, அவர் விஷன் வந்து அவருடைய டிசிஷன்ஸ்லாம் ஜெனரலி பேஸ்ட் ஆன் த பீப்புள்ஸ் நீடு. அதை வந்து சரியாக இன்டர்பிரட் பண்ணல அவரை பற்றி. அவர் ஒன்றே சொன்னார், இந்த மாதிரி ஹோட்டல் இருக்க ஏன் நம்ம ஊரில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னாரு. ஆரம்பிக்கலாங்களா என்ன? சரி வாங்க ஆரம்பிக்கினார். அப்புறம் இங்கே வந்து ஹோட்டலுக்கு சைட்டு பார்த்தோம். எலியஸ் பீச் போய் பார்த்தோம். நானும் சிஎம்ஏ எம்ஜிஆரே வந்துட்டாருங்க. அவர் வந்தார். அவரே சைட்டு இங்கே போகிற அமெரிக்கா மாதிரி பீச்சில் ஒரு ஹோட்டல் வேணும். அவரே வந்துட்டார். அவன் ரிப்போர்ட் பண்ணது பாலசிங் அங்கே இருந்தார் எலியஸ் பீச் பக்கத்தில். அவரை விசிட் பண்ண தான் எம்ஜிஆர் வரான்னு நினச்சாங்க. பட் நாங்களாம் போய் இவர் சைட்டு செலக்ட் பண்ணி நல்லா இருக்குன்ட்டார். அதை வந்து இந்திரா காந்திகிட்ட சொல்லிட்டாங்க, இங்கே பீச்சில் ஹோட்டல் கட்ட போகிறான்ட்டு. அப்போ தான் இந்திரா காந்தி கேம் அப் இது ரூல் தட் 500 meters ஃப்ரம் த ஹைட் டைட்ஸ் யூ கேனாட் பில்ட் இன் டவுன். அதில் நான் வந்து அஃபெக்ட் ஆனது எலியஸ் பீச்சில் கட்ட முடியல. இப்போ இருக்கிற வண்டலூர் ஜூ வாஸ் ஹியர் இந்த நியர் சென்ட்ரல் ஸ்டேஷன். ஆமாம், அது வந்து சும்மா கிடந்தது. ஏன்னா பீச் அங்கே போட்டு. அப்போ ஆரம் வீரப்பன் என்ன சொன்னார்னா, நார்த் மெட்ராஸுக்கு நம்ம எதுவுமே செய்யலை, டெவலப்மெண்ட் ஆகலை. இந்த இது அதுக்கு பேர் அந்த நேரு ஸ்டேடியம் இருக்க இடம் பேருங்க மைலேடிஸ் கார்டனா? மைலேடிஸ் கார்டன். அது சும்மா தான் கிடக்குது. அங்கே நம்ம மோசமாக லிக்கர் அது சரியான இடமா இல்லை. அதை டாக்டருக்கு கொடுத்துட்டா நம்ம டெவலப் பண்ணலாம், நார்த் மெட்ராஸுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. உடனே நார்த் மெட்ராஸ் அதுதான் வி எஸ்டாப்ளிஷ் ஜாயிண்ட் வெஞ்சர் வித் த தமிழ்நாடு கவர்மெண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். டூரிசம் டெவலப்மெண்ட் 51%, நாங்கள் 49%. அதை வச்சுட்டு எல்லாம் பிளான் பண்ணி பிக்கெஸ்ட் கன்வென்ஷன் சென்டர் ஏற்படுத்துறதுக்காக இது பண்ணோம். அருமை. ஆல்சோ ரெக்ரியேஷன் எல்லாம் டெவலப் பண்ணி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டு சிஎம் எம்ஜிஆர் எடுத்து போயிட்டார், இறந்துட்டார். அதுக்கப்புறம் பிசி அலெக்சாண்டர் வந்தார் ஆஸ் அ கவர்னர்.